உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர்நோக்கு சிவஞான சித்தியார் சுபக்கம் 46வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை உலகம் உய்யும் பொருட்டு இந்தருளிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை மனதிரத்தில் போற்றுகின்றேன். அகச்சந்தனாச்சாரியர் புறச்சந்தனாச்சாரியர்கள் என்கின்ற இரு வகை பெருமக்களும் இறைவன் உபதேசித்த அந்த தத்துவ ஞானத்தை உலகுக்கு ஈந்தார்கள். அவர்கள் அடிபற்றி இந்த நூலை நாம் வழங்க வேண்டும் என்று நினைந்து அவர்கள் திருவடிகளை மனதாலே போற்றுகின்றேன். இந்த தத்துவ ஞானத்தை நாம் கற்றுத் தெரிய வேண்டும் என்பதற்காக உயிர்நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கி தொடர்ந்து சோர்வென்று நடத்தி வருகிற இளையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த தத்துவ ஞானத்தை அறிவதற்கான ஆற்றலை உருவாக்கி தந்த ஆசிரியர் பிரான்கள் திருவடிகளை உச்சியில் சுட்டி ஒப்பெய்துகிறேன். சைவ சித்தாந்த தத்துவ படிப்பிலே, அதை படிப்பு என்று சொல்வது கூட தவறு, அந்த அனுபவ பகிர்விலே முதலாவதாக நாங்கள் உண்மை விளக்கம் என்கின்ற நூலினை படித்தோம். அது மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற பெருமகனராலே இயற்றப்பட்ட அந்த நூலை நம்முடைய அமரராகிவிட்ட ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய துணையோடு அந்த நூலை ஓரளவு நாம் விளங்க முற்பட்டோம். அதைத் தொடர்ந்து திருவருட்பயன் என்று சொல்லப்படுகிற சித்தாந்த நூல்கள் 14 8 ஆக்கி தந்தவராகிய உமாவதி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்ட திருவருட்பயன் என்கின்ற நூலினை நாம் படிக்க முடிந்தது. அந்நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபால சுந்தரனார் அவர்கள் உரை செய்து நம்மை வழிநடத்தினார்கள். அவரது திருவடியையும் நாம் போற்ற கடமைப்பட்டுள்ளோம். அதன் பிறகு நேரடியாக சிவஞான சித்தியார் என்கின்ற அரிய பெரிய நூலினை கற்க முயன்று வருகிறோம். இந்த நூலை முழுமையாக உள்வாங்குகிற ஆற்றலும் அறிவும் நமக்கு இல்லை என்றே கருதுகிறேன். ஆனாலும் இறையருள் வழிகாட்டும் என்ற நம்பிக்கையோடு அந்த நூலினை நாம் இப்பொழுது படிக்க தொடங்கி இருக்கிறோம். அந்த நூலுக்கு உரை செய்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அமரர் திருவிளங்கம் ஐயா அல்லது திருவிளங்கம் தேசிகர் அவர்கள் செய்த உரையை அடிப்படையாக கொண்டு அந்த நூலை நாங்கள் இப்பொழுது விளங்கி வருகிறோம். இன்று நீங்கள் இந்த தொகுப்புரை செய்த அத்தனை பேருக்கும் முதலிலே என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பரீட்சை என்று ஒன்று வைத்தால் உங்கள் எல்லாருக்கும் 100 புள்ளிகள் இடலாம் போல் தெரிகிறது. ஆங்காங்கு ஒரு 10 புள்ளியை வேண்டும் என்றால் கடித்துக் கொண்டு 190 புள்ளிகளாவது இடக்கூடிய வகையிலே அற்புதமான முறையிலே அந்த தொகுப்புரைகளை செய்தீர்கள். சொல்லப்பட்ட விடயங்கள் அவ்வளவற்றையும் உள்வாங்கினீர்கள். உள்வாங்கி அழகு தமிழிலே மற்றவர்களுக்கு ஈர்க்கும் வகையிலே நாங்கள் இதுவரை கற்ற கல்வியை மீட்டுத் தரும் வகையிலே இந்த தொகுப்புரையை செய்தீர்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் நன்றி அறிதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுப்புரை செய்கிற பொழுது கவனித்தேன், சொற்றவர்கள் கூட வராமல் நீங்கள் பேசுகிற அந்த செய்த தொகுப்புரைகள் மன மகிழ்ச்சியை தந்தன.
தமிழ்நாட்டிலே இன்றைக்கு சொற்களை உச்சரிக்கிற வகையிலே பலவிதமான பிழைகள் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழை தமிழ் என்கிறார்கள். அப்படி இல்லாமல் சரியான உச்சரிப்போடு நீங்கள் சொற்களை சொன்ன விதமும் மனதுக்கு மகிழ்ச்சி தந்தது. அதற்காகவும் நன்றி உரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலே இப்பொழுது நாங்கள் இந்த நூலுக்குள்ளே பயணிக்கிற முறைமை என்பது ஒரு ஒரு தீர்மானிக்கப்படாத ஒரு இடத்திலே பயணிப்பது போலத்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்களாக பற்றி இது சரியான பாதை, இது சரியான பாதை என்று தெரிந்து ஒரு இடத்தை நோக்கி நகர்வது போலத்தான் எங்களுடைய இந்த கல்வி பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. கைபிடித்து அழைத்துச் செல்கிற நானும் முழுமையான தெளிவு பெறாத ஒரு ஆளாக இருக்கிறபடியால் எல்லோருமாக சேர்ந்து இருட்டிலே தடவி ஒருவன் பயணிக்கிறது போல எங்களுடைய பயணம் தொடர்கிறது. ஆனால் இறைவன் முன்னின்று ஒளிபாய்ச்சி நம்மை வழிநடத்துவான் என்கின்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினாலே அந்த நம்பிக்கையோடு இந்த பயணத்தை நாங்கள் தொடர்கிறோம். அந்த நம்பிக்கை சரியானதுதான் என்பதை உங்களுடைய தொகுப்புரைகள் நிறுவி காட்டின. அதற்காக இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு வணக்கவலை, தொடர்ந்தும் குறிப்பிட்ட சிலரே இந்த தொகுப்புரையை செய்ய முன்வந்திருக்கிறீர்கள். அது ஏனென்று தெரியவில்லை. ஒன்று சபை கூச்சமாக இருக்கலாம், அல்லது இன்னும் எங்களுக்கு விளக்கம் போதாது என்று நினைக்கலாம். விளக்கம் போதாதென்று நினைக்கிறவர்கள் தொகுப்புரைகள் செய்கிற பொழுது கேட்டு தெளிவுற்று நீங்களும் தொகுப்புரை செய்தால் அது கேட்க மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லது குறிப்பிட்ட சில பேர்தான் இந்த நூலை விளங்கி இருக்கிறார்கள் என்று ஆகிவிடும். ஆகவே முயன்று பாருங்கள். சபை கூச்சத்துக்கு இங்கே இடமில்லை. சபை கூச்சம் எங்கே வரும் என்றால் 10 பேர் அறிவாளிகளாக இருந்து 10 பேர் அறிவற்றவர்களாக இருந்தால்தான் அந்த 10 பேர் அந்த சபையிலே பேசுகிற பொழுது இந்த அறிவாளிகள் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ என்று நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்கே நாங்கள் எல்லோரும் சமநிலைப்பட்டுத்தான் இருக்கிறோம். ஆகவே ஒருத்தரை ஒருவர் குறை சொல்வதற்கு வாய்ப்பில்லை என்றபடியால் சபை கூச்சம் என்பது இங்கே தேவையில்லை என்று கருதுகிறேன். முடிந்தவரை இதிலே ஒன்றும் கட்டாயப்படுத்தல் இல்லை. முடிந்தவரை எல்லாருமாக சேர்ந்து அடிக்கடி செய்து கொண்டோமானால் மிகப்பெரிய உதவியாக இந்த தொகுப்புரை அமையும் என்ற நம்பிக்கையை தெரிவித்து இனி இன்றைய பாடலுக்குள்ளே நுழையலாம். என்னுடைய வேலையை சுகப்படுத்தி 47வது பாடல் வரை கொண்டு வந்து விட்டிருக்கிறீர்கள். இனி 48வது பாடல் இன்றைக்கு படிக்க வேண்டும். அந்த பாடலுக்குள்ளே நாங்கள் நுழையலாம். 49ங்கய்யா. சரி, 49வது பாடல். பாடல் 49. பாடல் தலைப்பு முதல்வன் சித்துரு மன்னி நின்று மறுவிடும் முறைமையும் அது பற்றி தொடக்குறும் முறைமையும். மண்ணினில் கடாதி எல்லாம் வருவது குலாலனாலே எண்ணிய உருவம் எல்லாம் ஏற்றுவன் ஈசன் தானும் கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதனிற் காண்பன் பண்ணுவது எங்கே நின்று இங்கு என்றிடில் பகர கேள்வி. பொருளுரை. மண்ணினின்றும் கடாதி எல்லாம் குடம் முதலிய காரியங்கள் எல்லாம் குலாலனாலே வருவது குயவனாலே தோன்றுவது போல ஈசன் தானும் முதல்வனும் எண்ணிய உருவம் எல்லாம் ஏற்றுவன் தான் கருதிய உருவம் எல்லாவற்றையும் மாயையின் நின்றும் தோற்றுவிப்பன் என்பது அமையும். அதாவது ஒரு குயவன் மண்ணை முதல் காரணமாக கொண்டு திரிகையை துணை காரணமாக கொண்டு தான் நிமித்த காரணமாக இருந்து இந்த குடம் முதலிய பாத்திரங்களை உருவாக்குகிறான் என்பது நாம் இந்த உலக படைப்புக்கு இறைவனும் சிவசக்தியும் மாயையும் இந்த காரணங்கள்
காரணங்களிலே இடம் பிடித்து பிரபஞ்சம் உருவாவதற்கு அடிப்படையாக இருக்கிறது என்று ஏற்கனவே படித்து விட்டோம். இறைவன் நிமித்த காரணனாக இருக்கிறான், மாயை முதல் காரணமாக இருக்கிறது, சிவசக்தி துணை காரணமாக இருந்து எப்படி ஒரு குயவன் தானினுடைய பாத்திரங்களை உருவாக்குகிறானோ அதுபோல இந்த பிரபஞ்சத்தை இறைவன் உருவாக்குகிறான் என்பது நாம் தெரிந்து கொண்ட விடயம். அந்த உதாரணத்தை காட்டி ஒரு கேள்வி எழுப்ப போகிறார். திருப்பி படியுங்கள். மண்ணினின் கடாதி எல்லாம் குலாலனாலே வருவது ஈசன் வருவது, மண்ணினின்றும் குடம் முதலிய காரியங்கள் எல்லாம் குயவனாலே தோன்றுவது போல. கடாதி என்ற வார்த்தையை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆதி என்பது முதலான என்று அர்த்தம். கடம் என்பது குடம். கடம் முதலான பாத்திரங்கள் மண்ணிலே இருந்து உருவாவது, அதான் கடாதி எல்லாம் என்றால். கடாதி என்று ஒரு பொருள்ல கடம் ஆதி என்று அதை பிரித்துக் கொண்டு கடம் முதலிய பாத்திரங்கள் எல்லாம் மண்ணிலே இருந்து எப்படி குயவனாலே தோற்றுவிக்கப்படுகிறதோ அப்படி இறைவனாலே இந்த பிரபஞ்சங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது என்கிறார். அப்படிங்கள். ஈசன் தானும் எண்ணிய உருவம் எல்லாம் ஏற்றுவன், முதல்வனும் தான் கருதிய உருவம் எல்லாவற்றையும் மாயையினின்றும் தோற்றுவிப்பன் என்பது அமையும். இப்போ மண்தான் பாத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் முதற் பொருள். ஆனால் ஒரு குயவன் தன் கற்பனைக்கேற்ப அந்த மண்ணிலே இருந்து வேறு 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 விதமான பொருட்களை உருவாக்குகிறான். அதை நன்றாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அது குயவனுடைய கற்பனையிலேதான் அவை தங்கி நிற்கின்றன. பானை, சட்டி, மூடி என்று இப்ப இன்னும் எத்தனையோ விதமான பாத்திரங்களை உருவாக்குகிறார்கள். அதுபோல இறைவனுக்கு இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முதற் காரணமாக எப்படி ஒரு குயவனுக்கு மண் காரணமோ அப்படி இறைவனுக்கு மாயை காரணமாக முதற் காரணமாக அமைகிறது. அந்த மாயை என்கின்ற முதற் காரணத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய கற்பனைக்கேற்ப ஒரு குயவன் பானையம் முதலிய பாத்திரங்களை உருவாக்குவது போல பிரபஞ்சங்களிலே வேறு வேறு விதமான வடிவங்களை எல்லாம் இறைவன் உருவாக்குகிறான் என்கிறார்கள். படியுங்கள். கண்ணு காரியங்கள் எல்லாம் ஆயினும் குயவன் தான் நினைக்கின்ற குடம் முதலிய காரியங்கள் எல்லாவற்றையும் காரணம் அதனின் நின்று காண்பன், துணை காரணமாகிய திரிகையை பற்றி நின்று செய்வது போல எங்கே நின்று பண்ணுவது இங்கே என்றிடின், நீ கூறும் கடவுள் தனது சக்தியை எவ்வாறு பொருந்தி நின்று பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பன் என்று இங்கே கேட்பாயாயின் பகரக் கேள் நீ, யாம் அதற்கு விடை கூற நீ கேட்பாயாக. அதாவது குயவன் மண்ணிலே இருந்து தன் கற்பனைக்கேற்ப பாத்திரங்களை உருவாக்குகிறான். இது ஒரு செய்தி. அப்படி உருவாக்குவதற்கு அவனுக்கு திரிகை என்கின்ற யந்திரங்கள் பயன்படுகிறது. அதைத்தான் அவன் துணை காரணமாக வைத்திருக்கிறான். முதல் காரணமாகிய மண்ணிலே இருந்து துணை காரணமாகிய திரிகையை கொண்டு தன் கற்பனைக்கேற்ப குயவன் பலவிதமான பாத்திரங்களை உருவாக்குகிறான் என்பது சொல்லப்பட்ட உதாரணம். இனி அதை உண்மையோடு கொண்டு வந்து பொருத்துகிறோம். எப்பொழுதும் ஒரு ஒரு ஓமேயம் என்று ஓமானம் ஓமேயம் என்கிறது. ஒரு ஓமானம் ஓமேயத்தை 100% புலப்படுத்தாது, ஆனால் பெரும்பான்மை பற்றி அதை விளங்கப்படுத்தும் என்பதுதான் பொதுவான இந்த ஓமான ஓமேயங்களுக்கு இடையிலே இருக்கிற ஓமை. இங்கே இந்த ஓமேயத்தை வைத்தே முழுமையாக விளங்கப்படுத்த முற்படுகிறார். இது மண், திருகை, குயவன் என்கின்ற 3 பற்றி சொன்ன விடயம். இதை எங்கே பொருத்துகிறார் என்றால், பிரபஞ்ச தோற்றத்துக்கு கடாதி முதலியவற்றினுடைய தோற்றத்துக்கு மண் முதல் காரணம். முதல் காரணம் என்பதை நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். அந்த பொருளோடு எப்பொழுதும் பொருந்தி இருக்கிற காரணம் முதல் காரணம் எனப்படும். பானை, சட்டி முதலியவற்றிலே திருகை குறிப்பிட்ட காலம் பொருந்தும், குயவன் குறிப்பிட்ட காலம் பொருந்துவான். ஆனால் மண் எப்பொழுதும் பொருந்தி நிற்கும். அதுபோல இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு எது முதல் காரணம் என்றால் எப்பொழுதும் பொருந்தி இருக்கிறது எது என்று கேட்டால் மாயை தான். அதை நாங்கள் இப்பொழுது உங்களுடைய தொகுப்புரையிலே கேட்டு தெளிவடைந்தோம். அதாவது சுத்தமாயை ஒரு இடத்திலே, சுத்தாசுத்தமாயை ஒரு இடத்திலே, அசுத்தமாயை ஒரு இடத்திலேயாக நின்று
பிரபஞ்ச தோற்றங்களுக்கு சுத்த பிரபஞ்சம், சுத்தாசுத்த பிரபஞ்சம், அசுத்த பிரபஞ்சம் என்ற மூவகை பிரபஞ்சங்களுக்கும் காரணமாக இருக்கின்றன. மொத்தத்திலே மாயை தான் காரணமாக இருக்கிறது. மேலே சுத்தமாயை, சுத்தாசுத்த மாயை, அசுத்த மாயை, இதிலே இருந்துதான் இந்த பிரபஞ்சங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. யார் யாராலே தோற்றுவிக்கப்படுகிறது என்ற விவரம் எல்லாம் இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள். இப்பொழுது இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் மாயையை முதற்காரணமாக கொண்டன என்பது சரி. இனி ஒரு அறிவுள்ள ஒருவன் தேவை இதை உருவாக்குவதற்கு. அதாவது இந்த நிமித்த காரணனுக்குத்தான் அறிவு தேவை. முதற்காரணமாகிய மாயைக்கு, முதற்காரணமாகிய மண்ணுக்கும் துணை காரணமாகிய திரிகைக்கும் அறிவு தேவையில்லை. இதை இயற்றுகிறவனாகிய குயவனுக்கு அறிவு தேவை. இப்போ பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்படுகிறது மாயையிலே என்று சொல்லிவிட்டோம். தோற்றுவிக்கிறவன் யார் என்று கேட்டால் அறிவுடையவனாகிய இறைவன் தோற்றுவிக்கிறான். இப்பொழுது நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற முயற்சியே அதுதான். அதாவது உலகத்தை இறைவன் சித்துரு மண்ணினின்று உருவாக்குவான், ரெண்டு பகுதியாக பிரித்து சொல்ல போகிறார். உருவாக்குவான் என்பதையும் அழிப்பான் என்பதையும் சொல்ல போகிறார். இப்போ உருவாக்குவது பற்றித்தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இறைவன் தான் நிமித்த காரணனாக இருப்பான். துணை காரணம் எது என்றால் சிவசக்தி என்று சொல்லிவிட்டோம். இந்த திரிகை எப்படி உதவுவதோ அது உதவுவது. இப்ப என்னவென்றால் அவன் ஒரு கேள்வி எழுப்புகிறான், எதிராளி ஒரு கேள்வி எழுப்புகிறான். அந்த கேள்விக்கு நான் பின்னாலே விடை சொல்ல போகிறேன் என்கிறார். அந்த பகுதியை திருப்பி படியுங்கள். கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதனின் நின்று காண்பன் எங்கே நின்று பண்ணுவது இங்கே என்றின் பகர கேள்வி. அதற்கு பொழிப்பாக பொருளுங்கய்யா. ஆயினும் குயவன் தான் நினைக்கின்ற குடம் முதலிய காரியங்கள் எல்லாவற்றையும் துணைக்காரணமாகிய திரிகையை பற்றினின்று செய்வது போல நீ கூறும் கடவுள் தனது சக்தியை எவ்வாறு பொருந்தி நின்று பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பன் என்று இங்கே கேட்பாயாயின் யாம் அதற்கு விடை கூற நீ கேட்பாயாக. இறைவன் திரிகையை பயன்படுத்தி பாத்திரங்களை உருவாக்குகிறான். இங்கே சிவசக்தியை இறைவன் துணை காரணமாக கொண்டு பிரபஞ்சங்களை உருவாக்குகிறான் என்றால் எங்களுக்கு குயவன் திரிகையை பயன்படுத்தி பாத்திரங்களை உருவாக்குகிறது தெரிகிறது. இங்கே இறைவனையும் நமக்கு புரிய முடியாது, சிவசக்தியையும் புரிய முடியாது என்றால் அது எப்படி இறைவன் சிவசக்தியை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறான் என்ற விவரத்தை நீ சொல்ல முடியுமா என்று அவர்கள் கேட்கிறார். இவர் சொல்லுகிறேன் என்று தொடங்குகிறார். அடுத்த பாடல்களிலே அந்த விடயம் தொடரப் போகிறது. எனக்கு ஏற்படுகிற ஆச்சரியங்களிலே பெரிய ஆச்சரியம், சாதாரண பொருளையே கவிதைக்குள்ளே கவிதை வடிவாக்கி சொல்வது என்பது மிக கடினம். இப்படி தத்துவார்த்தமான விடயங்களை கவிதை ரூபமாக சொல்லி இருக்கிறார்களே என்கிற பொழுது அது அவருடைய தமிழாற்றலுக்கும் அறிவாற்றலுக்கும் காரணமாக இருப்பதை தெரிந்து கொள்கிறோம். பாடலினுடைய முடிவிலே ஒரு விடயத்தை கேள்வியாக எழுப்பிவிட்டு இனி வருகிற பாடலிலே அதை சொல்ல போகிறேன் என்று சொல்லி முடிக்கிறார். அதுதான் இந்த பாடலினுடைய முடிவு. சொல்ல கேள்வி என்று அவர்களுக்கு பதில் சொல்லுகிறேன் என்று தொடங்குகிறார். பதில் அடுத்த பாடல்களிலே வரப்போகிறது. படியுங்கள். குறிப்புரை. முதல் குறிப்பு, மாயையை மண் போல முதற்காரணமாகவும் தனது சக்தியை திரிகை போல துணை காரணமாகவும் கொண்டு முதல்வன் குலாலன் போல நிமித்த காரணனாகி நின்று பிரபஞ்சம் எல்லாவற்றையும் தோற்றுவிப்பன் என்று 38ஆம் செய்யுளிலே தொகுத்து கூறி 39ஆம் செய்யுள் முதல் 48ஆம் செய்யுள் ஈராக மாயையை முதற்காரணமாக கொண்டு முதல்வன் நிமித்த காரணனாக நின்று பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமை வகுத்து காட்டப்பட்டது. இச்செய்யுள் முதல் 3 செய்யுளாலும் முதல்வன் தனது சக்தியை திரிகை போல துணை காரணமாக கொண்டு பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமை வகுத்து கூறப்படுகின்றது. தனித்தனியாக பிரித்து சொல்ல போகிறார். முதல் காரணம் மாயை, நிமித்த காரணன் இறைவன், துணை காரணம் சிவசக்தி. இப்பொழுது அந்த திரிகையை எப்படி இறைவன் பயன்படுத்துகிறான் என்பது போல சிவசக்தியை இறைவன் எப்படி பயன்படுத்துவான்
இந்த பிரபஞ்ச தோற்றத்திலே என்பதை 3 பாடலிலே வகுத்து சொல்லப் போகிறார். குறிப்பு 2. பாடலில் வரும் எங்கே நின்று, அதாவது எங்கே என்றது எவ்வாறு என்னும் பொருள்பட நின்றது. அதுவே பொருள் என்பது அடுத்த செய்யுளில் வரும் கோலம், நிலை என்னும் பதங்கள் பற்றி அறியப்படும். அதுவே பொருள் என்பது என்று பிரிக்கக்கூடாது. அதுவே என்ன சொல்கிறார் என்றால், இந்த பாடலிலே எங்கே நின்று, என்ன அந்த பெரிய படிகள் பண்ணுவது எங்கே நின்று இங்கு எங்கே நின்று என்று பாடலிலே இருக்கிறது. அப்ப நாம உடனே நினைப்போம், எந்த இடத்திலே நின்று இறைவன் இதை செய்கிறான் என்றுதான் கேள்வியாக்கும் என்று நினைப்போம். இங்கே எங்கே என்பதற்கு எவ்வாறு நின்று என்று பொருள் கொள்ள வேண்டும் என்கிறார் உரையாசிரியர். உங்களுக்கு புரிகிறதா? பாடலிலே எங்கே நின்று இயற்றுவன் என்றால் நாங்கள் எங்களுடைய அறிவுக்கு உடனே என்ன எங்கே விளங்கும்? இறைவன் எந்த இடத்திலே நின்று இயற்றுவான். எங்கே என்பதற்கு எவ்வாறு நின்று இயற்றுவன். எங்கே என்றால் ஒரு இடக்குறிப்பு வேண்டும். இந்த இடத்திலே நின்று இறைவனை இயற்றுவான் என்றால் இறைவனை இட எல்லைக்குள்ளே நாம் வகுத்து காட்ட முடியாது. இங்கே அப்ப இந்த எங்கே என்ற சொல்லுக்கு எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால் எவ்வாறு நின்று இயற்றுவன் என்று இதற்கு பொருள் கொள்ளுங்கள் என்கிறார். அதைத் தொடர்ந்து அது சம்பந்தமான விடயம் என்று சொல்லுகிறார். வாசிங்கள். எங்கே நின்று என்பது இங்கே எங்கே என்றது எவ்வாறு என்னும் பொருள்பட நின்றது. அதுவே பொருள் என்பது அடுத்த செய்யுளில் வரும் கோலம், நிலை என்னும் பதங்கள் பற்றி அறியப்படும். அதாவது எங்கே நின்று என்பதற்கு எவ்வாறு நின்று இயற்றுவன் என்பதுதான் பொருள் என்று சொல்லிவிட்டு அடுத்த பாடலிலே வருகிற கீழ்கண்ட சொற்கள் கோலம், அடுத்தது என்னது நிலை, நிலை என்ற சொற்கள் அடுத்தடுத்த பாடல்களிலே வரப்போகிறது. அங்கேயும் இந்த எவ்வாறு நின்று என்று போட்டால் தான் பொருந்தும், எங்கே நின்று போட்டால் பொருந்தாது. ஆகவே அந்த சொற்களும் இந்த எங்கே நின்று என்பது எவ்வாறு நின்று என்று இருப்பதுதான் சரி என்று நிறுவுகின்றன என்பதை சொல்லிவிட்டு போகிறார். இது பாடல் ஆராய்ச்சி. நாங்கள் படித்துக் கொண்டு போகிற பொழுது விடயத்தை தான் தட்டி கொண்டு போகிறோம். இது பாடலிலே ஒரு சொல்லாராய்ச்சி பண்ணுகிறார். இங்கே இது இப்ப என்ன அர்த்தத்திலே வந்திருக்கிறது, எங்கே என்பது எவ்வாறு என்று வந்திருக்கிறது. அடுத்த பாடல்களையும் கீழ்கண்ட சொற்களை கொண்டு அப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறோம் என்று உரையாசிரியர் சொல்லி போகிறார். எங்கண் நின்று என்று பாட பேதம் இருப்பின் அது நன்கு பொருத்தமுடையதாகும். இது ஆசிரியருடைய கருத்து, உரையாசிரியருடைய கருத்து. எங்கே நின்று என்பதற்கு பதிலாக எங்கன் நின்று இயற்றுவன் என்று இருந்திருந்தால் நேரடியாக எப்படி அதை செய்வான் என்ற கேள்வி வந்திருக்கும். எவ்வாறு நின்று இயற்றுவன் என்ற கேள்வி வந்திருக்கும். அப்படி இருந்திருந்தால் அதிக பொருத்தமாக இருந்திருக்கும் என்று தன் கருத்தை பதிவு செய்துவிட்டு போகிறார். பொழிப்புரை. குயவன் திரிகையை பற்றி நின்று கடாதிகளை செய்வன். முதல்வன் சக்தியை பொருந்தி நின்று பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பது எவ்வாறு? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு விடை பின்னாலே சொல்ல போகிறார். பாடல் 49 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு முதல்வன் சித்துரு மன்னி நின்று மறுவிடும் முறைமையும் அது பற்றி தொடக்குறும் முறைமையும். மண்ணினில் கடாதி எல்லாம் வருவது குலாலனாலே எண்ணிய உருவம் எல்லாம் இயற்றுவன் ஈசன் தானும் கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் மதனிற் காண்பன் பண்ணுவது எங்கே நின்று இங்கு என்றிடில் பகரக் கேள்நீல். பொழிப்புரை. குயவன் திரிகையை பாட்டில வர வேண்டும், அதுல தவறு செய்யக்கூடாது. அப்ப மண்ணு பண்ணு அந்த வரிசையிலே கடைசி வரியிலே பண்ணுவது எங்கன் என்று அதுக்கு கேள்வி வைத்துக் கொள்கிறார். அந்த இதுகை சரியாக வந்துவிட்டது. பண்ணுவது எங்கன் என்று என்பதற்கு மோன வர வேண்டும் என்பதற்காக பகருவன் சொல்ல என்ன பகருவன் பகரப்பேணி பெண்ணுக்கு பானா வந்துவிட்டது. அப்ப எதுக மோனம் சரியாக இருக்கிறது, கருத்து சரியாக இருக்கிறது, அதை சொல்லுகிற அந்த அழகும் சரியாக இருக்கிறது. அதையும் ரசித்துக் கொண்டு பயணிப்போம். பொழிப்புரை.
குயவன் திரிகையை பற்றி நின்று கடாதிகளை செய்வன், முதல்வன் சக்தியை பொருந்தி நின்று பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பது எவ்வாறு? அடுத்த பாடல் 50. பாடல் தலைப்பு இதுவும் அது. சீலமோ உரையாசிரியர் எவ்வாறு என்று நிறுத்திவிட்டார். அதை இனி சொல்ல போகிறேன் என்ற அர்த்தத்திலே எவ்வாறு என்று நிறுத்தி விடுக்கிறார். பாடலிலே எவ்வாறு என்பதை பகரக்கேணி நான் சொல்வேன், நீ கேட்பாயாக என்று முடிகிறது. அவை எவ்வாறு என்பது இந்த பகரக்கேணி என்ற அர்த்தத்தை உள்வாங்கி நிற்கிறதாக வைத்துக் கொண்டு நாங்கள் மேலே செல்ல வேண்டும். இனித்தான் அதை சொல்ல போகிறார். குயவன் திருகையை கொண்டு எப்படி இந்த குடமுதிரைகளை செய்கிறானோ, இறைவன் சக்தியை கொண்டு பிரபஞ்சத்தை செய்கிறான் என்று சொல்கிறாயே, அது எப்படி சக்தியை கொண்டு இதை செய்கிறான் என்ற கேள்வியை எழுப்பி அவர்கள் எழுப்ப நான் விடை சொல்கிறேன், கேட்பாயாக என்று சொல்லி அடுத்த பாடலுக்கு கூட்டிக் கொண்டு போகிறான். பாடல் 50. பாடல் தலைப்பு இதுவும் அது. சீலமோ உலகம் போல தெரிப்பரிது அதனால் நிற்கும். பாடல் தலைப்பு ஒரு நிமிஷம். பாடல் தலைப்பு இதுவும் அது என்று சொன்னால் உண்மையிலே அது பாடல் தலைப்பு இல்லை. சில பேர் அதுவே ஒரு பாடல் தலைப்பு என்று நினைப்பார்கள். இதுவும் அது என்பது என்னவென்றால் முதல் பாடலிலே சொன்னது விடயம்தான் இதுவும். ஆகவே பாடல் தலைப்பு என்று சொன்னால் முதல் பாடலினுடைய தலைப்பை தான் வாசிக்க வேண்டும். இதுவும் அது என்று வாசித்தால் இப்படி ஒரு தலைப்பு இருக்கிறது என்று எண்ணம் வந்துவிடும். இந்த இசை கச்சேரிகளிலே இப்ப பல பேர் செய்கிற குற்றம் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ராகம் ராக மாளிகை என்று சொல்வார்கள். பாடலை சொல்லிவிட்டு ராகம் ராக மாளிகை என்ற ராக மாளிகை என்றே ஒரு ராகம் இருக்கிறது என்று நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, இங்கே ராக மாளிகையாக ராகம் அமைகிறது என்று பொருள். அதுபோலத்தான் இதுவும் அது என்பது தலைப்பு என்றால் முன்னே சொன்ன தலைப்புத்தான் இதுவும் வருகிறது என்று பொருள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாடல் 50. பாடல் தலைப்பு முதல்வன் சித்துரு மண்ணின் என்று மறுவிடும் முறைமையும் அது பற்றி தொடக்குறும் முறைமையும். சீலமோ உலகம் போல தெரிப்பரிது அதனால் நிற்கும் கோலமும் அறிவாரில்லை ஆயினும் கூறக் கேள்வி. ஞாலமேழினையும் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணும் காலமே போல கொள்னி நிலை செயல் கடவுட்கண்ணே. தெளிவிருந்தால் இப்படி எல்லாம் பாட முடியும். பொருளுரை. சீலமோ அவன் தன்மையோ உலகம் போல தெரிப்பு அரிது. உலகப் பொருள்களின் தன்மை கூறுவது போல தெரிய கூறுவது அரிதாம். கேள்வியை கேட்டான் அவன், எப்படி சிவசக்தியை பொருந்தி பிரபஞ்சத்தை செய்கிறான். கேள்வி முதல் பாடலிலே கேட்கப்பட்ட பொழுது நான் சொல்லுகிறேன் கேட்பாயாக என்று துணிவாக ஒரு வாக்கு கொடுத்து விட்டார். நான் சிவசக்தியை எப்படி இறைவன் பொருந்தி நின்று இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பான் என்று கேள்வி என்று சொன்னார். உடனே சொல்ல போகிறார் என்று பார்த்தால் இந்த பாட்டில் தொடக்கத்திலே சொல்லுகிறார், உலகப் பொருள்களைப் போல இறைவனை நான் உனக்கு காட்ட முடியாது. எப்படி குயவன் ஒரு திருகையை வைத்து பானை செய்கிறான் என்று காட்ட முடியும். ஆனால் இறைவன் சூக்கும பொருள், சிவசக்தியும் சூக்கும பொருள். ஆகவே இறைவன் சிவசக்தியை வைத்து பிரபஞ்சத்தை ஏற்றுகிற முறையை நான் எப்படி சொல்ல முடியும்? உலகப் பொருளை போல அதை சொல்ல முடியாது என்று பகரக்கேணி என்று சொன்னவர் இப்ப சொல்ல முடியாது என்கிறார். நான் சொல்லுறது உங்களுக்கு விளங்குறதா? பகரக்கேணி என்று முதல் பாட்டு முடிவுல சொல்லிவிட்டு அப்படி அதை சொல்வது போல இதை சொல்ல முடியாது. பானைய திருகையை வைத்து செய்தான் என்பது போல இதை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் உலகப் பொருள் போல உணர்த்தக்கூடிய ஒருவன் அல்லன். இதுதான் இந்த முதல் வரி சொல்லுகிற விஷயம். படியுங்கள் திருப்பி. சீலமோ அவன் தன்மையோ உலகம் போல தெரிப்பரிது. உலகப் பொருள்களின் தன்மை கூறுவது போல தெரிய கூறுவது அரிதாம். அதனால் இங்கே அரிது என்பதற்கு முடியாது என்பதுதான் பொருள். உங்களுக்கு திருக்குறள் பொருள் படித்த பொழுது ஞாபகம் இருக்கும். என்ன அரிது என்பது அருமை இன்மை மேல் நின்றது என்று பெருமையாக எழுதியிருக்கிறார். அது அருமை என்று சொன்னால் நஞ்சு குடித்தவன் சாகாமல் இருப்பது அரிது, அல்லது படிக்காதவன் பரீட்சை பாஸ் பண்ணுவது அரிது என்றால்
தற்செயலா நடக்குமோ என்று கூட நினைக்கக்கூடாது. அது இன்மை மேல் நின்றது என்று பொருள் கொள்ள வேண்டும். இறைவனுடைய தன்மையை உலகப் பொருளினுடைய தன்மை போல எடுத்துச் சொல்வது அரிது என்றால் எடுத்துச் சொல்ல முடியாது என்று பொருள். அதனால் அது பற்றி நிற்கும் கோலமும் அறிவார் இல்லை, அவன் நிற்கும் நிலையும் அறிபவர் இல்லை. இறைவனையே அறிய முடியாது. ஆகவே உலகத்தை பிரபஞ்சத்தை சக்தியோடு பொருந்தி நின்று எப்படி தோற்றுவிக்கிறான் என்றால் அதையும் சொல்ல முடியாது. இறைவனையே அறிய முடியாதால் அதையும் சொல்ல முடியாது. ஆயினும் கூற நீ கேள், அங்கனமாயினும் ஒருவாறு ஓமை முகத்தால் கூறுவோம் நீ கேட்பாய். ஓமை என்கின்ற ஒன்று இதுதான் பெரிய விஷயம். சொல்ல முடியாததை ஓரளவு விளங்கப்படுத்தி விடும். ஆகவே இறைவனை நான் சொல்ல முடியாது, ஓமை வடிவமாக ஓரளவு சொல்லி பார்க்கிறேன் கேட்பாயாக என்கிறார். ஞாலம் ஏழினையும் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணும் காலமே போல உலகம் எல்லாவற்றையும் தோற்றுவித்து நிலைப்படுத்தி பின்பு அழித்து காரியப்படுத்தும் காலம்தான் துணை காரணமாகவும் சிவசக்தி நிமித்த காரணமாகவும் தம்முட்பிரிவின்றி நின்று அவற்றை காரியப்படுத்துதல் போல நிலை செயல் முதல்வன் தனது சக்தியை பொருந்தி நிற்கும் நிலையையும் பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் முறைமையையும் கடவுட்கண் கொள் நீ அம்முதல்வனிடத்தும் வைத்து அறிவாயாக. அதாவது இந்த நூலுக்குள்ளே நாங்கள் இறங்குகிற பொழுது பிரபஞ்ச தோற்றத்திற்கு முதல் காரணம் மாயை, நிமித்த காரணம் முதல் காரணம் மாயை, நிமித்த காரணம் இறைவன் என்று படித்துவிட்டு துணை காரணம் காலம் என்று படித்திருக்கிறோம். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். முன்னுக்கு போனீர்களே நான் விளக்கப்பாடல்களிலே துணை காரணம் காலம் என்று எழுதியிருக்கிறார்கள். பின்னாலே வருகிற பொழுதுதான் துணை காரணம் சிவசக்தி என்று எழுதுகிறார்கள். இப்பொழுது கேள்வி கேட்கப்பட்டு விட்டது, எப்படி இந்த இறைவன் படைப்பான் என்றால் பிரபஞ்சத்தை இந்த சிவசக்தி துணையோடு படைப்பான் என்றால் இறைவனுடைய தன்மை சொல்ல முடியாது, ஆகவே இதை வார்த்தைகளாலே சொல்ல முடியாது, விளங்கப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தினூடாக சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். காலத்திலே இந்த உலகம் பிரபஞ்சம் தோன்றி நின்று அழிவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது நம் புத்தியாலே கற்றக்கூடியது. ஒரு பொருள் தோன்ற காலம் துணையாக இருக்கிறது, பிறகு நிலைக்க காலம் துணையாக இருக்கிறது, பிறகு முடிய காலம் துணையாக இருக்கிறது. அப்போ இப்பொழுது இந்த இந்த ஓர்டரை கொஞ்சம் மாற்றுகிறோம். இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு கேட்டுக்கொள்ளுங்கள். உண்மையிலே என்னவென்றால் மாயை முதல் காரணம், இறைவன் நிமித்த காரணம், சிவசக்தி துணை காரணம். இதுதான் இந்த முதல் உண்மையான வரிசை. இதிலே ஒரு சின்ன மாற்றம் செய்கிறார். இப்போ இறைவனை முதல் காரணம் மாயை என்பதிலே மறுப்பில்லை. அது அங்கேயும் ஒன்றுதான் இங்கேயும் ஒன்றுதான். உதாரணத்துக்கு சொல்வதற்காக சொல்லுகிறார் முதல் காரணம் மாயை. இப்பொழுது இந்த நாங்கள் சொல்லுகிறோமே நிமித்த காரணம் என்று சொல்லுகிறோமே, மாயையை வைத்து செய்கிறது என்று சொல்லுகிற பொழுது இப்பொழுது நிமித்த காரணனாகிய இறைவனை கொஞ்சம் அப்படி அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டார். உண்மையிலே முதல் காரணம் மாயை. நீங்க என்னோட பெற்ற வேண்டும் என்பதற்காக திருப்பி சொல்லுகிறேன். முதல் காரணம் மாயை, நிமித்த காரணம் இறைவன், துணை காரணம் சிவசக்தி. சிவசக்தியை பற்றி இறைவன் எப்படி இந்த உலகத்தை படைக்கிறான் என்பதுதான் அவன் எழுப்பி இருக்கிற கேள்வி. அதை வார்த்தையாலே சொல்ல முடியாது, இறைவனை சொல்ல முடியாது என்றபடியால் வார்த்தையாலே சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தினூடாக சொல்லுகிறேன். சிவசக்தி தான் இந்த உலகத்தினுடைய படைப்புக்கு நிமித்த காரணம் என்று வைத்துக்கொள். சிவசக்தி இறைவனை விட்ட முந்தி இறைவன் தான், இப்பொழுது சிவசக்தி தான் நிமித்த காரணம் என்று வைத்துக்கொள். மாயை தான் முதல் காரணம் என்று வைத்துக்கொள். இப்பொழுது துணை காரணம் என்கின்ற பொழுது இங்கே துணை காரணமாக காலத்தை கொள். முதலிலே எது துணை காரணமாக இருந்தது? சிவசக்தி துணை காரணமாக இருந்தது. மாயைதான் முதல் காரணம், இறைவன் துணை காரணமாக நிமித்த காரணமாக இருந்தான். இப்பொழுது அதை மறந்துவிட்டு நீ இப்படி வைத்துக்கொள். முதல் காரணம் மாயை, நிமித்த காரணம் சிவசக்தி, அதற்கு பிறகு வரக்கூடிய துணை காரணம் காலம் என்று வைத்துக்கொள் என்று வைத்துக் கொண்டால் இதை விளங்க முடிகிறது.
காலத்தை நம்மால் விளங்க முடியும். ஆகவே காலத்தை வைத்து பார்க்கிற பொழுது காலத்தை நாங்கள் துணை காரணமாக வைத்து சிவசக்தியை நிமித்த காரணமாக வைத்துக் கொண்டால் காலத்திலே ஒரு பொருள் தோன்றுவதும் நிற்பதும் மறைவதையும் நாம் உணர முடிகிறது. சூக்குமமாக நிற்கக்கூடிய சிவசக்தி காலத்தை இயக்கி இந்த காரியத்தை செய்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். இதுபோலத்தான் சூக்குமமாக நிற்கும் இறைவன் சிவசக்தியை இயக்கி இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கி நிற்க வைத்து அளிக்கிறான் என்று விளங்கப்படுத்துகிறார். அதாவது நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ரெண்டு இடத்திலையும் பொசிஷன் மாற்றப்படுகிறது, அவ்வளவுதான். அதாவது முதல் காரணம் மாயை, அங்கேயும் இங்கேயும் ஒன்று. நிமித்த காரணம் அங்கே இறைவன், இங்கே சிவசக்தி. துணை காரணம் அங்கே மாயை, சிவசக்தி அங்கே சிவசக்தி, இங்கே காலம், இங்கே காலம். இந்த பொசிஷன் மாற்றி விட்டார்கள். மாற்றிவிட்டு சிவசக்தி நிமித்த காரணமாக இருந்து காலம் துணை காரணமாக இருக்கிற பொழுது உலகம் தோற்றி மறைவதை உணர்கிறாய் அல்லவா? அதுபோலத்தான் இறைவன் அங்கே நிமித்த காரணமாக இருந்து சிவசக்தியை துணை காரணமாக கொண்டு பிரபஞ்சத்தை படைப்பான். எப்படி ஒரு குயவன் படைக்கிற பொழுது இந்த படைப்பு நடக்கிறதோ அதை விளங்குவதற்காக இறைவன் இருந்த இடத்திலே சிவசக்தியை வைத்துவிட்டு சிவசக்தி இருந்த இடத்திலே காலத்தை வை, உன்னாலே விளங்க முடியும் என்கிறார். இவ்வளவுதான். ஞாலம் ஏழிடையும் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணும் காலமே போல உலகம் எல்லாவற்றையும் தோற்றுவித்து நிலைபெறுத்தி பின்பு அழித்து காரியப்படுத்தும் காலம்தான் துணை காரணமாகவும் சிவசக்தி நிமித்த காரணமாகவும் தம்முள் பிரிவின்றி நின்று அவற்றை காரியப்படுத்துதல் போல நிலை செயல் முதல்வன் தனது சக்தியை பொருந்தி நிற்கும் நிலையையும் பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் முறைமையையும் கடவுட்கண் கொள்நீ அம்முதல்வனிடத்தும் வைத்து அறிவாயாக. நேரடியாக முதல்வன் என்ன செய்கிறான் என்பது உன்னால் அறிய முடியாது. காலத்தையும் சிவசக்தியையும் வைத்துக் கொண்டு அதை நீ எப்படி உணர்கிறாயோ அதுபோலத்தான் இறைவன் சிவசக்தியை துணையாக கொண்டு பிரபஞ்சத்தை ஏற்றுவான் என்பதை தெரிந்து கொள் என்று சொல்ல முடியாத ஒன்றை ஒரு உவமை வடிவாக சொல்லி முடிக்கிறார். குறிப்புரை. முதல் குறிப்பு, ஞாலமேழினையும் என்றது உபலக்கணம். எனக்கு அது தெரியும், மறந்து போய்விட்டேன். உபலக்கணம் என்பது ஒன்றினுடைய இலக்கணம் இன்னொன்றுக்காக சொல்லப்படுவது என்று நினைக்கிறேன். நீங்க அதை நான் தெளிவுபட்டு விட்டு சொல்லுகிறேன், நீங்கள் அதற்கு மேலே போருங்கள். இல்லைங்க, பொருள் இங்க உலகம் எல்லாவற்றையும் சொல்றாங்க. நீங்க சொல்ற அர்த்தம் தாங்க வந்து ஞாலம் ஏழினையும் சொல்றதுக்கு பொருள் ஏழுதான். ஏழு என்பது ஒரு உதாரணத்துக்கு எடுத்து சொல்லப்பட்டது. அது மொத்த உலகத்துக்குமான அமைப்பாக இருக்கிறது. குறிப்பு 2, காலம் சடப்பொருள். அது சிவசக்தியால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்தலால் சிவசக்தி நிமித்த காரணமும் காலம் துணை காரணமும் ஆகின்றன. இவை இரண்டும் பிரிவின்றி நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்துதல் போல முதல்வனும் சக்தியும் பிரிவின்றி நின்று காரியப்படுத்தும் என்பது மாதிரி சொல்லி முடித்து விட்டேன் என்கிறார். அதாவது காலத்திலே இந்த உலகம் நின்று தோன்றி நின்று அழிவது தெரிகிறது. அதற்கு சிவசக்தி காலத்தை, எனக்கு காலம் சடப்பொருள், அதுவாக இயங்க முடியாது, அதை என்னென்று இயக்குகிறது. அப்படி இயக்குகிற பொருள்தான் சிவசக்தி என்று கொண்டால் அதுபோலத்தான் இறைவன் இயக்குகிறவனாக நின்று சிவசக்தியை வைத்து இயக்கி இந்த பிரபஞ்ச தோற்ற நாசங்களை செய்கிறான் என்கிறார். பொழிப்புரை. சிவசக்தி நிமித்த காரணமும் காலம் துணை காரணமுமாக தம்முட்பிரிவின்றி நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்துதல் போல முதல்வனும் தனது சக்தியும் ஆகிய இரண்டும் பிரிவின்றி நின்று அதனை காரியப்படுத்தும். எனவே இரண்டும் பிரிவின்றி நிற்கும், ஒரே பொருளாக நிற்கும், ஆனால் இரண்டு தன்மையோடு நிற்கும். இதெல்லாம் தத்துவவாதிகள் தொட்டு தொடுகிற இடங்களிலே மிக நுட்பம். சிவமும் சக்தியும் வேறு வேறா என்று கேட்டால் வேறு வேறுந்தான், ஒன்றா என்று கேட்டால் ஒன்றும் தான். அதுதான் அங்கே இருக்கிற நுட்பம். அதாவது
ஒரு சுடரிலே ஒரு தீச்சுடரை ஏற்றி விட்டீர்கள். அதுக்குள்ளே ரெண்டு இருக்கிறது. அதாவது ஒன்று ஒளி வடிவம் இருக்கிறது, சூடு இருக்கிறது, ரெண்டு தன்மை இருக்கிறது. ரெண்டு தன்மை இருக்கிறதுக்காக சுடரை ரெண்டு பொருள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால், சுடர் என்பது ஒன்றுதான். அந்த ஒன்றுக்குள்ளே இருக்கிற இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று மாறுபடாமல் இருக்கும். அதுதான் சிவம் என்று சக்தி இல்லை, சக்தி என்று சிவம் இல்லை என்று இந்த சினிமா படங்கள் எல்லாம் வந்ததுக்கு காரணம் அதுதான். ஒரு சுடரிலே இருந்து வெப்பத்தை மணியால் கழித்து விட முடியாது, அதுபோல ஒளியை தனியே கழித்து விட முடியாது. ரெண்டும் எப்படியும் சேர்ந்துதான் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து இருக்கிறபடியால் ரெண்டு பொருள் இல்லை, ஒரே பொருள் தான். அதுபோல சிவமும் சக்தியும் இரண்டு தன்மை கொண்டிருந்தாலும் ஒன்றிலே இருந்து ஒன்று பிரிவின்றி ஒன்றாக நிற்கும் என்கிறார். பாடல் 50 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு முதல்வன் சித்துரு மன்னி நின்று மறுவிடும் முறைமையும் அது பற்றி தொடக்குறும் முறைமையும். பாடல் சீலமோ உலகம் போல தெரிப்பரிது, அதனால் நிற்கும் கோலமும் அறிவாரில்லை, ஆயினும் கூற கேள்வி. ஞாலமேழினையும் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணும் காலமே போல கொள்னி நிலை செயல் கடவுட்கண்ணே. பொழிப்புரை. சிவசக்தி நிமித்த காரணமும் காலம் துணை காரணமுமாக தம்முட்பிரிவின்றி நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்துதல் போல முதல்வனும் தனது சக்தியுமாகிய இரண்டும் பிரிவின்றி நின்று அதனை காரியப்படுத்தும். இன்றைய வகுப்பை நிறுத்தி அடுத்த வகுப்பிலே விஷயத்தை படிப்போம். நன்றி. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.